வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. விநாயகப் பெருமானுடைய அருளாசியால சிம்ம ராசிக்கு இருந்த பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வு ஒன்று வந்திருக்கு. சந்தோஷமான விஷயம் கேளுங்க அன்பு உறவுகளே. இந்த ஜூலை 2026 27 நமக்கு சனி வக்கரமாயி டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்கர நிலையில் தான் இருப்பார். ஏன்னா சிம்மராசியில பிறந்த நமக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம் இல்லையா? ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது அந்த சந்தோஷத்தை இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு சொல்றதுல நான் கடமைப்பட்டிருக்கேன் அன்பு உறவுகள். சிம்மராசியில பிறந்த அன்பு உறவுகளுக்கு 8 திசையிலும் பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனை. முதல் பிரச்சனை உடல் பிரச்சனை, 2வது பிரச்சனை பண பிரச்சனை, 3வது பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை, 4வது பிரச்சனை உங்களுடைய தொழில் பிரச்சனை, 5வது பிரச்சனை எதிரிகளுடைய போராட்டம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா பிரச்சனைக்குள்ளதான் இந்த ராசியே இருக்கு. ராசிக்கு பிரச்சனை வரும், ஆனா பிரச்சனைக்குள்ள இந்த ராசி போய் மாட்டிக்கிச்சு. ஏன் 7ஆம் இடத்துல இருந்து கண்டகச்சனியாக இருந்த சனி பகவான் ஒரு காட்டிட்டார். இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், என்னங்க பொன்னாடி சொல்லுவாங்க, என்ன ரத்த குளத்துல அப்படி போன பாரு, போஸ்ட் மறைஞ்சு போய் தலையில முட்டிட்டாங்க, தலையில ரத்தம். அப்படியே காலை ஜம் ஜம்னு போன ஒரு முள்ளு வேலிக்குள்ள விழுந்துட்டேன், அங்கங்க குத்தி பாஞ்சுக்கிருச்சு. அவர் சொல்லும் போது அழகா இருக்கும். அப்புறம் கடைசியா வண்டி மேல ஏறிச்சு, அதோடைய தடனா அப்படின்னு சொல்லுவார். அப்ப அவனுக்கு என்னாச்சு, அவன் எஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடிவேலு நிற்கும் போது அவருடைய தோற்றம் எப்படிதான், எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் அப்படி கெத்தா எப்படி நிக்கிறிய பாருங்க. அதாங்க சிம்ம ராசி. மற்றவங்களை சிரிக்க வச்சு பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. தைரியத்தை இழக்காத ராசி சிம்ம ராசி. அப்படி உங்களுக்கு 8ஆம் இடத்துல இப்போ சனி பகவான் அஷ்டமத்துல இருந்து சிறை தண்டனையை விட மோசமான தண்டனை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பிரச்சனை தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத அவப்பேறுகள், நம்ம நல்லது சொன்னா கூட எடுக்காத கால நேரம் இது. தலையே வெடிக்கிற அளவுக்கு பிரச்சனை. ஆனா இந்த சனி வக்கரம் மாறாரு பாருங்க, அப்படியே ஆப்போசிட்டா நல்ல விஷயத்தை செய்ய போறாருமே. அதாவது இந்த வக்கரம் அப்படிங்கிறது பின்னோக்கி நகர்வது. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் தலையில சுத்தியில வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காரு, எவ்வளவு நாள் நீங்க தாங்குவீங்க? ஆனா இப்ப என்ன செய்யறாரு, உங்க தலையில அடிக்கல, அவர் ஆப்போசிட்டாக அவருடைய தலை மேலே அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கார். உங்களுடைய பிரச்சனையை அவர் எடுத்து போட்டுட்டு போறார். இதான் வக்கர புத்தி. இந்த வக்கர புத்திக்காரங்க சொல்லுவோம், டேய் ஒரு குடம் நிறைய ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வர சொன்னா போவான், போயிட்டு ஒரு குடம் எடுக்க மாட்டான், குடமா எடுத்துட்டு வர. என்னடா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து ஊத்துறேன். வக்கர புத்திக்காரன் நீ ஒரே தடவை வேலையை முடிக்காம 10 தடவை போவ. இந்த வக்கர புத்திக்காரன் ஒரு ஒரு வேலையை கொடுத்தோம்னு வச்சுக்கிறோங்க, அந்த வேலையை சரியா செய்யவே மாட்டான். ஆணி அரடான்னு சொன்னா ஆணியை பிடிச்சிட்டு இருப்பான், ஆனா ஆணி அறிய மாட்டான். அதனாலதான் இந்த வக்கரகதி ஆகும்போது நமக்கு அஷ்டமச்சனியுடைய தாக்கம் பெரிய அளவுல பாதிப்பை தராது. அந்த அஷ்டமச்சனியால் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறையும். இந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கம் உங்களுக்கு மாரகமாக யோகத்தை கொடுக்குது. எல்லாமே மாரகமா கண்டத்தை கொடுக்கும். உங்களுக்கு அப்படி ஆப்போசிட்டா நல்ல விஷயத்தை கொடுக்குதுங்க. அப்ப ஏன் சோர்ந்து போய் நம்ம உட்காரணும்? நம்ம ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு உட்காரணும்? இந்த நேரத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன். இந்த நேரத்துல கொஞ்சம் ஓட ஆரம்பிங்களேன். தொழிலாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்ல விஷயம் நடக்கும். பார்க்கலாம். வக்கரத்தினுடைய ஆரம்பம் சிறப்பா இருக்கு உங்களுக்கு.
இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், நம்ம குறைஞ்சது ஒரு 5 மாசம் போதுமான விஷயம். இந்த 5 மாசத்துக்குள்ள நீங்க என்னென்னலாம் செய்யணும், எந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், நட்பு விஷயத்துல, கொடுக்கல் வாங்கல்ல இனிமே ஏமாறக்கூடாதுங்க. ரொம்ப ஏமாந்தாச்சு அன்பு உறவுகளே. சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அப்படியே மனசுக்குள்ள காயம், தீ காயம். அந்த அளவுக்கு ஒரு வேதனையோட நீங்க இருக்கீங்க. உங்க வேதனைக்கு மருந்து இல்லையே, ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லையே அப்படின்னு எண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு அற்புதமான ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோட இருங்க. நம்பிக்கை தானுங்க வாழ்க்கை. ஒரு மருத்துவமனைக்கு போறோம், நமக்கு உடம்புக்கு பிரச்சனை நமக்கு தெரியுது, அது மருத்துவருக்கும் தெரியும். நீங்க சோகமா போய் உட்கார்ந்துருக்கீங்க, மருத்துவர் பார்த்துட்டு உங்களை ஜாலியா பேசுவார். நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், நல்லா பேசுவார். உதாரணம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் அம்ஜிக்கரையில யோகேஷ் டாக்டர் நமக்கு ரொம்ப பிடிச்சவர். அவர்கிட்ட போனோம்னு வச்சுக்கிறீங்களேன், அவர் அந்த சிரிச்சு பேசிக்கிட்டே வேலை பார்ப்பாரு. அதுலயே பாதி குணமாயிரும் எனக்குலாம். அப்படிப்பட்ட உங்ககிட்ட என்ன செய்வாங்க, சிரிச்சு பேசுவாங்க. கவலையே படாது, ஒண்ணு இல்லையே, சும்மா 4 நாளைக்கு இந்த மாத்திரை சரியா இருக்கும், என்னத்தை போட்டு நீ வாட்டில வேலையை பாரு. அப்படி அழகா பேசும்போது நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் பாருங்க. அந்த தைரியம் தாங்க மிகப்பெரிய ஒரு ஆறுதல். அப்படித்தான் இந்த அஷ்டமச்சனியுடைய காலத்துல இருந்து நம்ம வெளியில வரப்போறோம். நல்ல விஷயம் நமக்கு நடக்க போகுது. அதனால பொறுமையோடு புத்திசாலித்தனத்தோடு செயல்படுங்க. சரியா? சிவபெருமான் வழிபாடு கொஞ்சம் சிறப்பா எடுத்துக்கிறங்க ஐயா. ஏன்னா அந்த லிங்காஷ்டகம் படிங்க. பிரம்ம முராரி சுரார்ஷிதலிங்கம் அப்படின்னு ஆரம்பிக்கும். சிறப்பான வரி. அதனால லிங்காஷ்டகம் படிப்பது கேட்பது ரொம்ப விசேஷம். சிவாலயத்துக்கு பிரதோஷ காலங்கள்ல பசும்பால் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த கர்ம வினைகள்லாம் தீரும். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அன்பு உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.